மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த நாட்களிலே பெண்கள் தினத்தன்று நாம் டெபோரா குறித்து பார்த்தோம். ஹல்லேலூயா. டெபோரா ஒரு குடும்ப தலைவியா இருந்தாலும் இஸ்ரவேல் மக்களுக்காக போராடுகிறார். ஹல்லேலூயா. யார்கிட்ட பார்த்தோம்? இஸ்ரவேல் தலைவர் யாராக? ஆனா பல ஆண்டுகளுக்கு முன்பதாக டெபோரா இருந்தார். சாலமோன் ராஜாக்கள், ஏகப்பட்ட ராஜாக்கள் இருந்தார்கள் சரித்திரங்களை பார்க்கும்போது. ஆகவே அந்த காலகட்டத்திலே இந்த டெபோரா ஒரு பெண்மணியாக இருந்தாலும் இஸ்ரவேல் மக்களுக்காக தைரியமாக வந்து ஒரு நியாய விசாரித்தல் மாத்திரமல்ல, ஒரு தைரியம் சொல்லுவதாக காணப்பட்டால். பெண்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். அதனாலதான் பாருங்க, இந்த ஸ்கூல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு யாரை டீச்சர் வைப்பாங்க? பெண்கள் தான் டீச்சர் வைப்பாங்க. ஏனென்றால் அன்பு நிறைந்தவர்கள், அன்பு நிறைந்த குணம் படைத்தவர். இயற்கையாகவே பெண்கள் அன்பு நிறைந்த குணம் படைத்தவர்கள். பெண்களுக்கு அழகே என்பது அன்புதான், தாழ்மைதான், பொறுமைதான். அதுதான் பெண்களுக்கு அழகே. அதை போட்டுதான் பெண்களுக்கு மதிப்பிடுகிறார்கள். எப்படி நடந்து கொள்கிறார்கள், ஒழுக்கங்கள், அன்பு, தயவு, இதுதான் பெண்களுக்கு அழகு. அதனாலதான் இந்த சிறு பிள்ளைகளுக்கும் டீச்சர். அதே பிரகாரம் பிள்ளைங்க போகும்போது அந்த ஆர்டிஸ்ட் யார் வைப்பாங்க? பெண்கள் தான் வைப்பாங்க. ஏனென்றால் அவங்க பொறுமையாக இருந்து என்ன செய்த வேண்டும் என்கிற ஒரு நல்ல தாழ்மை, பொறுமை அந்த குணங்கள் இயற்கையாக இருக்கிறது நிமித்தமாக தான் அவங்களுக்கு அந்த ஆர்டிஸ்ட். அதே பிரகாரம் தான் நர்ஸ். ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது எல்லாம் நர்ஸ், ஏன்னா ஜென்ஸும் நர்ஸ் இருக்கிறாங்க. பட் அநேக பேர் இருக்குன்னா பெண்கள். ஏனென்றால் அவங்களுக்கு பரிசுமை உள்ளவர்கள். அவர்கள் அந்த அடிப்பட்ட உடனே பார்க்கிற ஒரு அழகான ஒரு பராமரிப்பு. அதுக்காக தான் இந்த பெண்களை வைக்கிறார்கள். ஏனென்றால் பெண்கள் இயற்கையிலே அன்பு நிறைந்தவர்கள், இரக்கம் குணம் உள்ளவர்கள். ஆகவே நம்முடைய சபையிலுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படியாக இருக்க வேண்டும்? அன்பு நிறைந்தவளாக, இரக்கம் குணம் நிறைந்தவளாக இருக்க வேண்டும். அதுதான் பெண்களுக்கு அழகு. ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருந்தாலும் நம்முடைய குணம் தான் நமக்கு அழகாக காணப்படும். ஆகவே கர்த்தர் நடத்துவாராக, கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வாராக. இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் நீங்கள் டெபோராளாக மாறப்பட வேண்டும். தேவனுக்காக எழும்புங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வளமுள்ளவராக இருக்கிறார். சொல்லுகிறேன், யாருடைய உதவி உங்களுக்கு தேவையே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். நீங்க யாரும் எனக்கு உதவி செய்வது, எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும், எனக்கு பேக்ரவுண்டா இருக்கணும், எனக்கு ஐடியா தரணும், யாருடைய ஐடியா உங்களுக்கு தேவையில்லை, யாருடைய சப்போர்ட் தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். தைரியமாக நீங்க செய்கிற காரியங்களை துணிந்து செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்கள் கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எதை குறித்தும் கலங்காதீர்கள், எதை குறித்தும் பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அநேக பேர் எனக்கு தெரியும், ஊழியத்துல அந்த கணவரால் ஊழியம் சிம்பிளா செய்வாங்க. ஆனா அந்த மனைவிமார்கள் அழகாக ஊழியம் செய்வது எனக்கு தெரியும். ஒரு அண்ணன் சொன்னாரு, நான் வந்து எங்க ஒய்ஃபுக்கு டிரைவர் தான். பாருங்க, அவ்வளவு ஊழியம் பண்றாங்க. அந்த அம்மா தான் ஊழியம் பண்றாங்க. நான் எங்கேயும் போல, நான் யாருப்பா சாதாரண டிரைவர் அம்மா இருக்கிறேன். வாங்க, அந்த பெண்கள் சாதாரண ஆண்கள், சாதாரண குணம் உள்ளவர்கள், அவர்கள் விசேஷ குணம் உள்ளவர்கள். நான் சொல்லுகிற விசேஷமாக ஆண்டவர் இயற்கையாகவே பெண்களுக்கு கிருபை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கிருபை உள்ளவராயிருக்கிறார், இரக்கம் உள்ளவராயிருக்கிறார், தயவு உள்ளவராயிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் பெண்களை பார்க்கும்போது, ஒவ்வொரு நியூஸை பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. ஆகவே நாம் ஒன்றும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாங்களாய் காணப்படுவது நிமித்தமாக நாம் தேவனுக்கு பயந்து உலகத்துக்கு அன்பாய் இருந்து வாழ பழகிக் கொள்வோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் ஓமைகளை நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே இந்த 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்தின் நிமித்தமாக அநேக பேருக்கு அவர் அழகாக பொறுமையாக சொன்ன ஓமைகள், 46 ஓமைகள் இருக்கிறது. மனிதர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எந்த சூழ்நிலைகள் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் அதை பொறுத்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையாக அவர்களுக்கு செய்தி கொடுத்தார், அவருக்கு போதனை தந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் அவருடைய சத்தியமுடைய வசனங்களை நாம் தியானிக்கும் போது நான் சொல்லுகிறேன், அந்த சத்தியமுள்ள வசனம் நம்மளை நேர்வழி நடத்த அது போதுமானதாக இருக்கிறது. எடுத்து வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 16:19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும்
சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய லாசரு அருகே கிடந்து வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. ஆண்டவர் ஓமை சொல்லுகிறார், ஒரு கதை போல சொல்லுகிறார். ஐஸ்வர்யவானுடைய மனிதன் இருந்தான். ஆனா அந்த கதையில அந்த தரித்திரனுக்கு ஆண்டவர் பெயர் வைக்கிறார், அதுதான் லாசரு. ஐஸ்வரனுக்கு பேரே இல்ல, அந்த ஏழ்மையானுக்கு ஒரு பெயர் வைக்கிறார். லாசர் என்ற ஒரு மனுஷன் இருந்தார். லாசர் என்றால் அர்த்தம் என்னவென்றால் கர்த்தர் உதவி செய்தார், கர்த்தர் உதவி செய்தார். அதான் லாசருக்கு என்ற பெயருக்கு அர்த்தம். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் இந்த போதனை சொல்லும் போது அநேக மக்கள் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். அது அநேக பேர் நினைத்திருக்கலாம், நான் ஆஸ்வாதமா இருக்கிறேன், நான் செழிப்பாக இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு குறை இல்லை என்று நினைத்திருக்கலாம். அதனால ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, ஒரு ஐசுவானும் இருந்தான், ஒரு லாசர் என்ற ஒரு மனிதன் இருந்தான். இவன் இந்த லாசரு அந்த ஐசுவான வீட்டு அருகில் இருக்கிறான். அவன் உணவுக்கும் உடைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறவனாக இருக்கிறான். தங்க இடம் இல்லாமல் இருக்கிறான். ஆனா அந்த ஐசுவானோ எல்லாம் இருக்கிறது, அவனுக்கு ஒரு குறை இல்லாமல் இருக்கிறான். சம்பூர்ணமான வாழ்க்கையை வாழ்கிறான். அவன் உடுத்துகிற ஆடைகள், அவன் உண்கிற உணவுகள் எல்லாம் இருக்கிறது. அவனுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், அவனுக்கு உறவுகள் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. செல்வம் செழிப்பு இருக்கிறது. இந்த லாசருக்கு யார் இருக்கிறா? ஒண்ணுமே இல்லை. அவன் நாய் தான் வந்து அவனை பற்றை நிறுத்துகிறது. மனிதனுக்கு எல்லாம் இருக்கும்போது எல்லாம் சூழ்ந்து கொள்வார்கள், எல்லாரும் தேடி வருவார்கள், சொந்த பந்தங்கள் இருக்கும். நாம் ஒன்றுமே இல்லாத போது சொந்த கூட அவங்களை பார்த்து யாரும் என்று கேட்கிற நிலைமை இருக்கும். இன்னைக்கும் பார்க்கும்போது ரோல்லாம் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லாம் சொந்த பந்தம் இருக்கும். ஒன்றுமே இல்லாதனால் யாரும் அவங்களை பார்ப்பது கிடையாது, விசாரிப்பது கிடையாது. எல்லாம் இருக்கும், அவங்களுக்கும் சொந்தம், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அண்ணன் எல்லாம் இருப்பார்கள். உறவுகள் ஒன்றுமில்லை என்றால் உறவுகள் தூரமாய் போய்விடுவார்கள். இந்த லாசருடைய அந்த கதையிலும் அப்படிதான். லாசருக்கு யாருமே இல்லாமல் இருக்கிறது. நாய் வந்து அவனோடு கூட நண்பனாக இருந்து அவனை பற்ற இறக்குகிறது பார்க்கிறோம். பிரியமான தேவச்சனமே, எதற்காக ஆண்டவர் இந்த ஓமை சொல்கிறார் என்றால், நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருக்குள் வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை ஐஸ்வர்யமான வாழ்க்கை தான், நல்லதுதான், எல்லாம் நல்லதுதான். ஆனாலும் நாம் அந்த ஐஸ்வர்யத்திலே தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் தேவனால் வருகிறது. வேதம் சொல்கிறது, ஐஸ்வர்யம் கனமும் கர்த்தரால் வருகிறது. எல்லா ஐஸ்வர்யவான்கள் தவறானவர்கள் அல்லவே அல்ல. எல்லாமே ரோட்ல இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்களும் இல்லை. ஐஸ்வர்யம் எல்லாம் ஆண்டு சொல்ல பாருங்க, ஐஸ்வர்யவான் பல்லவராஜ் போது ரொம்ப கடினமானது. இந்த ஏழை லாசரு பாருங்க, கர்த்தர் அவனோடு கூட அந்த ஓமையில் சொல்றாரு பாருங்க. அவன் வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறினாலும் ரெண்டு பேரும் தொடர்ந்து அப்படியே வாசிங்க. ரெண்டு பேரும் பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணும்போது எவ்வளவு கிராண்டா இருக்கும்ல. ஐஸ்வர்யவான் பெரிய பணக்காரங்க, வேற யாரும் என்ன பண்றாங்க, எவ்வளவு மாலை இருக்கும், எவ்வளவு காரியம் இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும். அவங்க பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் வாழ்க்கையில ஒரு என்னமே எல்லாமே பிராண்டா இருக்கும், எல்லாமே ஒரு பயங்கரமா இருக்கும். ஆனா இந்த லாசரு செத்து போயிட்டா யாரு யாரோ அடக்கம் பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதான். யார் அடக்கம் பண்ணிருப்பாங்க தெரியாது. ஆனா இந்த ஐஸ்வர்யவான் மரிக்கும் போது எல்லாராலும் சேர்ந்து கூடி நின்று அடக்கம் பண்ணப்படுகிறான். லாசரு மரிக்கிறான், ஐஸ்வர்யவானும் மரிக்கிறான். மனித பின்பற்றோடு அப்படி வாசிக்குவாங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்போது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருக்கு 27 வாசிங்க.
அப்போது அவன் அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அப்படியானால் எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். சொல்லும்போது அவன் வீட்டு வாசல்ல இருக்கிறான். அப்போ அவன் கண்டுக்கல. நரகத்துக்கு போய் தான் அவன் பார்த்துனா சொல்றான், என் வீட்டுக்கு அனுப்புங்க. அவன் கீழே இருக்கும்போது அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கலாம். அவன் லாசர் வேற சொல்லுங்க, அவன் வீட்டு வாசலாருக்கே இருந்தான் லாசர். அவனுக்கு கண்டுக்கல. ஆனா 2 பேரும் மறிக்கிறாங்க. பரலோகம் போயிட்டான் லாசரு. ஐசுவா நரகத்துக்கு போயிட்டான். நரகத்துக்கு போயிட்டு இவன் மனமாற ஆசைப்படுகிறான். முடியாத காரியம். நம்முடைய வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், கடைசி வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா மறித்து விட்டால் மனமாற வாய்ப்பு என்பது இல்லை. இவனுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருந்தது இந்த ஐஸ்வரவானுக்கு. அந்த வாய்ப்பெல்லாம் விட்டு விட்டான். ஒருவேளை அந்த லாசருடன் இவர் பேசியிருந்தானால் அவன் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும். அல்லது அவனை கூட்டிக் கொண்டு அவன் வீட்டிலே போய் பராமரித்து இருந்தானால் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும். அவன் வாசலே இருந்தான், வீட்டுக்குள்ளே இருந்தான். கடைசியில இவன் சொல்றான் பாருங்க, வாசல் இருக்கும் போதெல்லாம் இவனுக்கு ஒன்றும் தெரியல. இன்னைக்கு சொல்றான், தயவு செய்து அவனுக்கு வீட்டுக்கு அனுப்பணும். அவன் போய் சொல்லட்டும். அவன் போய் அந்த சகோதரன் சொல்லட்டும், நான் வந்த பிரகாரமாக எனக்கு 5 சகோதரர் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. எப்படி ஆகியும் லாசரு அனுப்புங்க, அங்க போயிட்டு என் குடும்பத்துக்கு எல்லாம் சொல்லட்டும். பாருங்க, இதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா இருக்கும் போது நம்ம ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. அவன் எங்க போய் ஊழியம் செய்யணும்? அவன் ஃபர்ஸ்ட் அவன் ரட்சிக்கப்படல, நரகத்துல போய் தான் அவன் வேதனைப்படுறான். அது மாத்திரம் இல்ல, அங்கதான் அவனுக்கு ஊழியத்துடைய வாஞ்சை வருகிறது. நான் பட்ட கஷ்டங்கள் யாரும் படக்கூடாது என்பதுதான் ஒரு எண்ணம் வருகிறது. இது எதை குறிக்கிறது என்றால், கிறிஸ்தவர்களுக்கு ஞாபகமாக இருக்கிறது, நீயும் நானும் இன்றைக்கு அப்படிப்பட்டதான குணமுள்ளவளாய் இருக்க வேண்டும். ஊழியம் செய்கிற ஒரு குணமுள்ளவளாய் இருக்க வேண்டும். இந்த ஐஸ்வரன் பாருங்க, கடைசியில நரகத்துல போயிட்டு அவன் ஊழியம் செய்ய வாங்கப்படுகிறான். ஆனால் அவனுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது. அவன் குடும்பத்தை நினைத்து அவன் கவலைப்படுகிறான், சகோதரன் நினைத்து கவலைப்படுகிறான், சொந்த பக்தரை நினைத்து கவலைப்படுகிறான். நான் வந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாது என்று மாத்திரமல்ல, அவனுக்கு ஆண்டு பற்றி சொல்ல வேண்டும், தேவனை பற்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை வருகிறது, ஒரு ஆசை வருகிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், நேரங்களை கொடுத்திருக்கிறார், காலங்களை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனுடைய அன்பை பிறருக்கு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்தை சொல்ல வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும், ஒவ்வொருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், சபைக்காக உழைக்க வேண்டும், ஓட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கும் போதே செஞ்சுட்டா நல்லது. ஹல்லேலூயா. இந்த ஐஸ்வரன் பாருங்க, நரகத்துல போயிட்டு ஆசைப்படுறான். அப்போ போய் ஊழியம் செய்யணும், அப்போ போய் கடவுளுக்காக ஏதாவது செய்யணும், மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்னைக்கு நினைக்கிறான். செத்துட்ட பிறகு நரகத்துக்கு போயிட்டு யோசிக்கிறான். நம்ம வாழ்க்கையில நிச்சயம் ஒரு நாள் மரணம் வரும். அன்றைக்கு நம்ம யோசிக்க கூடாது. வாழும் போது இந்த வாழ்க்கையை பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த பூமியில ஆசீர்வாதம் என்பது தானாய் வரும், செல்வம் என்பது தானாய் வரும். ஆனா நீ கர்த்தருக்காக வாழும்போது, தேவனுக்காக வாழும்போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறான். அவர் நாம் போதுமானவராய் இருக்கிறான். நீயும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நீயும் நானும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. சொல்லுங்க எல்லாரும், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. பக்கத்துல பா சொல்லுங்க, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. இது வாடகை வீடு. எல்லாம் சொல்லுவாங்க, இந்த உலகமே நமக்கு வாடகை தான். இந்த உலகமே நமக்கு வாடகை தான், லீஸ் மாதிரி. சில பேர் 60 வருஷம் லீஸுக்கு வராங்க, சில பேர் 20 வருஷம் லீஸுக்கு வராங்க, சில வருஷம் 80 வருஷம் லீஸுக்கு வராங்க. யாருமே சொந்தக்காரங்க அல்ல. இந்த பூமியில பார்த்தா எல்லாம் இந்த வீட்டுக்கு நாங்க சொந்தக்காரங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு என்ன பார்த்தா யாரோ ஒரு சொந்தக்காரா இருந்திருப்பாங்க. இப்ப இவங்க இருக்கிறாங்க. இன்னொரு 50 வருஷமோ 100 வருஷம் பார்த்தா சொந்தக்காரர்கள் மாறப்படுவார்கள், இடத்துக்கு சொந்தக்காரர்கள் மாறப்படுவார்கள், சொத்துக்கு சொந்தக்காரர்கள் மாறப்படுவார்கள், வாகனத்துக்கு சொந்தக்காரர்கள் மாறப்படுவார்கள். இந்த பூமி நமக்கு நிலையானது அல்ல. ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு நிரந்தரமாய் வாழ்கிறவர்கள். இந்த பூமியில ஆண்டவர் எதுக்காக சொல்றாங்க, அழிந்து போகிற பூமி. இந்த அழிந்த காரியத்துக்காக நாம் முதல் இடத்தை கொடுக்காம இதுக்கு 2வது இடத்தை கொடுப்போம், முதல் இடத்தை கர்த்தருக்காக கொடுப்போம். ஹல்லேலூயா.
ஆண்டவர் நீங்க எல்லாம் வாங்க சொல்லல, எல்லாம் செய்யுங்க, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க ஆண்டு சொல்ற. நல்ல உழைங்க சொல்ற கர்த்தரு. வேதத்துல அது புதிய பாடல் எல்லாம் சொல்ல, நல்ல உழைங்க, நல்ல ஆஸ்வாதமா இருங்க, நல்ல சந்தோஷமா இருங்க, எல்லாம் நல்லதுதான். ஆனா அது இரண்டாவதா வைத்துக் கொள்ளுங்க. முதல் இடமாக தேவனுக்காக வாழ்கிற அனுபவமும் ஊழியமும் பரிசுத்தமும் நீதியும் நியாயமாய் வாழ பழகிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு மரணம் என்பது நிச்சயமாய் இருக்கிறது. அந்த எண்ணம் நமக்கு வரும்போதுதான் சொல்லுவாங்க, பாருங்க, உலகத்தை நம்ம இருக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க, அந்த வீடு வாங்கணும், இந்த வீடு வாங்க. நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு, எனக்கு இந்த வீடு வாங்குற ஆசையே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தா கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த பூமியில நமக்கு எதுவும் சொந்தம் அல்ல, நிரந்தரம் அல்ல. இந்த வீடு உலகம் நமக்கு வாடகை நிரந்தரமா இல்லை. இந்த பூமி நமக்கு வாடகை தான். பாருங்க, இந்த உலகம் நமக்கு வாடகை தான். நமக்கு முன்புதான் எவ்வளவு பேர் இருந்தாங்க, எல்லாம் சம்பாதிச்சாங்க, இன்னைக்கு ஒன்றும் பேர் இல்லாமல் பொருள் இல்லாமல் போயிட்டாங்க. நாமும் வரலாம் அப்படிதான் இன்னைக்கு எல்லாரும் இருக்கிறோம். 50 வருஷம் கழிச்சு பார்த்தா நம்மளை எல்லாரும் மறந்து இருப்பாங்க. நம்ம உறவுகள் மறந்து இருப்பாங்க. நம்மளுடைய தாத்தா பேர் சொன்னாலே நமக்கு தெரியாது. பாருங்க, எங்க தாத்தா பேர், தாத்தாவுடைய தாத்தா பேரு தெரியாது. வாழ்க்கை அப்படிதான். உலகம் நிரந்தரமா இல்லாத உலகம். இந்த ஐஸ்வர்வான் பாருங்க, அந்த உலகத்தை நிரந்தரம் என்று நினைத்து அவன் சம்பூர்ணமாய் வாழ்ந்தான். இந்த லாசரு, அவனுக்கு ஒன்று தெரியும், நாம் மறிக்க போகிறோம், உண்மையாய் வாழ வேண்டும், உத்தமமாய் வாழ வேண்டும். பிரியமான தேவச்சனமே, லாசரு மரித்தான், ஐஸ்வர்வான் மரித்தான். கடைசியில யார்? ஆபிரகாம் மடியில இந்த லாசரு போய் அமர்கிறான். ஆண்டு சொல்றாரு பாருங்க, நீ பூமியில வாழ்ந்த நாட்கள் எல்லாம், ஐஸ்வர்வான் சொல்றாரு, பூமியில வாழ்ந்த நாட்கள் நீ நன்மையை அனுபவித்தா, லாசரு தீமையை அனுபவித்தார். இன்னைக்கு நாம் ஊழியம் செய்து தீமை அனுபவிக்கலா இருக்க வேண்டும். தேவனுக்காக நின்று தீமை அனுபவிக்கலா இருக்க வேண்டும். சபைக்காக நாம் உழைத்து தீமை அனுபவிக்கலா இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை செஞ்சாதான் நல்லது கெட்டது பேர் வரும். பாருங்க, ஒண்ணுமே செய்யாததான் நமக்கு நல்லவன் தான். ஏதாவது ஒரு காரியம் செய்யும் போதுதான் நல்லவன் என்று பேர் வரும், கெட்டவன் என்று பெயர் வரும். ஆகவே இந்த காரியத்தில் நாம் நல்லது செய்யும் போது நமக்கு தவறான பேர் வரதான் செய்யும். நம்மள பேர் அநேக பேர் தவறாக பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள், தவறாக புரிந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதை பத்தி கவலைப்படவே கூடாது. நாம் இந்த பூமியில நன்மை செய்து தீமை அனுபவிப்போம். நான் சொல்லுகிறேன், பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. தேவனால் தேற்றப்படுவீர்கள். நன்மை செய்வோம். தவறான பேர் நமக்கு சூட்டப்படலாம், தவறாக நம்மளுக்கு சொல்லலாம், யார் வேணாலும் எதை வேணா சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. செய்கிற வரைக்கும் ஆண்டு சொல்ல பாருங்க, சோர்ந்து போகாம நன்மை செய்யுங்க. ஹல்லேலூயா. நன்மை செய்கிறதுனால சோர்ந்து போகக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஒரு நன்மை செய்யும்போது சோர்ந்து போயிடுறோம். அங்க இங்க உலகத்துல மக்களுக்கு என்னதான் நன்மை செஞ்சாலும் நன்றி நினைக்கவே மாட்டாங்க. நன்மை செஞ்சா தீமை தான் வருது. அதுக்குதான் ஆண்டு சொன்னாரு, நன்மை செய்கிறதுனால் சோர்ந்து போகாது, பிறகு உதவி செய்யறதுனால் சோர்ந்து போகாது இருக்காரு. இந்த ஐஸ்வர்யவான் லாஸ்ட்ல போய் பார்த்திருக்கலாம், அந்த வீட்டுல கூப்பிட்டு இருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் இருந்தும், எல்லாம் தெரிந்தும், அதான் எல்லாம் தெரிந்தும் தவறு என்பது என்னவென்றால், தெரிந்தும் செய்கிறதுதான் தவறு, தெரியாமல் செய்கிறது தவறு கிடையாது. ஒரு சட்டம் வந்த பிறகு சட்டத்தை மீறி போனால்தான் தவறு. ஒரு ரோடு போறாங்க புதுசா, அதை ஒன் வேல் போட்டு இருக்க மாட்டோம், போலாம் வரலாம், தப்பே கிடையாது. ஆனா ஒரு போர்டு போட்டுருந்தோம்னா இது ஒன் வேல் போட்டுருந்தா போனதான் தவறு. அப்பொழுதுதான் தெரிந்து என்றைக்குமே செய்கிற காரியங்கள் தவறானது. அந்த மனசாட்சி நமக்கு தவறு என்று சொல்லியும் நாம் மீண்டும் செய்வோம் என்றால் அதுக்கு பிரதிபலன் நாம் அனுபவித்தாக வேண்டும். நான் சொல்லுகிறேன், இந்த காலவேளையில லாசரு போல நாம் இந்த பூமியில கஷ்டப்பட்டாலும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மளை தீர்த்துவதாய் இருக்கிறான். கர்த்தரை நம்புவோம். இந்த ஐஸ்வர்வானை போல நாம் ஒருபோது ஒரு நாள் இருக்கக்கூடாது. அவன் வாழ்கிற நாட்டில் சம்பூர்ணமாய் வாழ்ந்தான், மகிழ்ச்சியாய் வாழ்ந்தான், சந்தோஷமாய் வாழ்ந்தான், ஒரு குறை இல்லாமல் வாழ்ந்தான். கடவுளை பற்றியும் உலகத்தை பற்றியும் பிற மனிதரை பற்றியும் எந்த ஒரு எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான், சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு அநேக மனிதர்கள் சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன் குடும்பம், தன்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா போதும், நான் நல்லா இருந்தா போதும், யார் எப்படி போனாலும் கவலை என்பதே இல்லை, நான் நல்லா இருந்தா போதும். நான் சொல்றேன், நீங்க அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம நல்லா இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனா சொல்ற பிறகு நீங்க என்ன செய்யணும் அதான் அவனுக்கு செய்யும். இந்த ஐஸ்வர்வான் அவன் நல்லா இருந்தா போதும், வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தான். நான் கடைசியில மரித்த பின்பாடு, மரிக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்தான், மரித்த பின்பாடு தான் வாழ்க்கை மாறப்பட்டது. நமக்கும் மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த ஆண்டு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இதெல்லாம் நமக்கு வாழ்க்கை, இனிமேல் தான் நமக்கு வாழ்க்கை.
அந்த வாழ்க்கையில கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். இந்த உலகம் என்பது ஒரு எக்ஸாம் போன்றது. இதுல நம்ம பாஸ் ஆகிறோமா ஃபெயில் ஆகிறோமா, நமக்கு இதுதான் எக்ஸாம். உலகப்புறமான எக்ஸாம் 3 மணி நேரம். ஆனா அந்த பரலோகத்துக்கு போறது எக்ஸாம் எத்தனை நாட்கள் பாருங்க, எத்தனை வருடங்கள் பாருங்க. இந்த வருடத்துல நம்ம பாஸ் ஆகிறோமா, எத்தனை மார்க் எடுக்கிறோம். நம்ம பார்டர் பாஸ் ஆனாலும் கூட போதும், ஹல்லேலூயா. ஃபெயில் ஆகாம இருந்தாலே போதும், ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை விசுவாசிப்போம். நமக்கு எல்லாம் இருந்தாலும் அதை பிறகு கொடுத்து உதவி செய்கிற எண்ணமாய்க்க நம்மளை கர்த்தர் மாற்றிக்கொள்ள நம்ம கர்த்தர் கிருபை தருவாராக. இரக்கமுள்ளவனாக மாறுவோம். அந்த ஐஸ்வர்வான் இரக்கமற்றவனாய் இருந்தான். அவன் வீட்டு வாசலே இருக்கிறான் இந்த வேதம் சொல்கிறது. அப்போதெல்லாம் அவனுக்கு கண்ணில் தெரியல. அவன் நரகத்துக்கு போயிட்டு தான் சொல்றான், தயவு செய்து அவனை என் வீட்டுக்கு அனுப்புங்க. இன்றைக்கும் நான் பார்க்கிறோம், இன்னைக்கு நமக்கு எல்லாம் தெரிகிறது. கடைசியில் நாம் யோசிக்க கூடாது. சில பேர் பார்க்க நல்லா இருக்கும்போது ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. வயசான பிரகாரம் சொல்லுவாங்க, நான் ஊழியத்துக்கு வரேன். நல்லா இருக்கும்போது ஊழியத்துக்கு வரவே மாட்டாங்க. பலவீனமா இருக்கும் சொல்லுவாங்க, என்னை ஊழியத்துக்கு எங்க கூட்டு போனேன். அவங்களை கூட்டு எங்க போறது, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் போனா ரொம்ப டயர்ட் ஆயிடும், ஒண்ணும் முடியாது. நல்லா இருக்கும்போது வர மாட்டாங்க. நல்லா இருக்கும்போது வேலை போகணும், அது போகணும், இது போகணும், நல்லதுதான். நான் சொல்றேன், வேலை எல்லாம் செய்யுங்க. கடவுளுக்கு வாரத்துல ஒரு 1 hour தேவனுக்காக ஊழியத்துக்காக செலவு பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு 10 நிமிடமா தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களால ஊழியம் செய்ய ஒண்ணுமே இல்லைங்க, காலையில ஜெபம் பண்ணுங்க. நீங்க தொடர்ந்து சென்னை பட்டணத்துக்காக பிரேயர் வாக்கு போகணும். நாங்க எங்க நண்பர்கள்லாம் எல்லாரும் வேலை செய்யறாங்க, ரொம்ப டயர்டு தான். இரவு ஜெபத்துக்கு போவோம். வெள்ளிக்கிழமை பாருங்க, நாங்க இரவு ஜெபத்துக்கு போனோம். எல்லாரும் பிசினஸ் பண்றாங்க, வேலை செய்யறாங்க, டயர்டு, ஒன்றும் முடியல. போறது ரொம்ப டயர்டா இருக்கு எல்லாருக்கும். இருந்தாலும் நம்மளால முடிந்த தேசத்துக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அங்க எப்படிதான் ஜெபம் பண்ண ரொம்ப கொசுக்கடி வேற. எல்லாம் சொன்னாங்க, பாஸ்டர் எங்களால தூங்கவே முடியல, ரொம்ப கொசுக்கடி. நான் சொன்னேன், எங்களுக்கு தான் எப்படியாவது தூங்க வந்ததுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு டயர்டு. காலையில இருந்து ஓடி 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 அங்க ஓடி இங்க ஓடி, காலையில பிரேயர், நைட்ல அங்க ஜெபம் பண்ணி ஒண்ணுமே முடியல. ஹல்லேலூயா. வாழ்க்கையில நாம் இருக்கிற நேரத்தை கர்த்தருக்காக செலவு பண்ணுவோம். ஹல்லேலூயா. எதுவுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாமே சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கொள்வோம். உலகம் என்பது 2வது வகைதான். முதல் கர்த்தருக்காக வாழ்க்கிற வாழ்க்கை தான். ஆகவே நாம் ஆண்டவனுக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னவென்றால், லாசரு போல நாம் வாழ வேண்டும். ஒருவேளை நம்ம ஐஸ்வர்யம் இருந்தாலும் நம்ம ஐஸ்வர்யத்துக்கு முதலிடத்தை கொடுக்காம கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுப்போம். நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கிறா இருக்கிறா, கர்த்தர் நம்ம நடத்துவா இருக்கிறா, கர்த்தர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார். எல்லோரும் எழுந்து